அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் மார்க்கெட் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம மெத்தட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ், சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன் அனைத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இது இன்ட்ராடேங்கிறது இன்ட்ராடே காலையில் ட்ரேட் ஆகுதுனாக்கல காலையிலேருந்து 3:30 இது முடிச்சிடணும் பொசிஷன்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் ஜூலை 5 துவங்குதுங்க. இங்கிலீஷ் செஷன் இன்ட்ராடே கிளாஸ் வந்து ஜூலை 5 துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அனுப்பியாச்சு. யாருக்காவது வேணும்னாக்கல மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். சரி, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரீட்டைல் ட்ரேடர் ஹியூஜ் பையில் இருக்காங்க, அவங்க செல்லுக்கு மாறினா மார்க்கெட் ரேலி ஆகும் அப்படின்னு. எக்ஸாக்டா பாருங்க, ரீட்டைல் ட்ரேடர் 12 லட்சம் வருது, அதுல இருந்து அப்படியே 3,70,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு வந்துட்டாங்க நேற்று. அப்படியே ப்ரோ ட்ரேடர் பாருங்க பை பண்ணிட்டாங்க. சிம்பிள். இவங்க குறையத்தான் மார்க்கெட் மேலே இருக்கும், இவங்க அதிகமானா மார்க்கெட் இறங்க தான் செய்யும். ஓகேங்களா? இது ஒரு அடிஷனல். இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து லைவ்ல கிடையாது, முடிந்து போன டேட்டா. லைவ்ல வந்து அப்படியே மாறிடலாம், அதே டைரக்ஷன் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம மேக்ஸ் வந்து பார்க்கணும். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறதில்ல. மேக்ஸ் வேல்யூ, சம் ரூல்ஸ், என்ட்ரி எக்ஸிட்ஸ் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன். மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ரைக் அங்கே எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எங்கே வந்தால் என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிறத அங்கே வரும்போது தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் வேல்யூ எடுக்கல. ஒரு இது எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுங்க வேல்யூ எடுக்க, அதனால் நான் சென்செக்ஸ் வேல்யூ எடுக்கல. இல்லை அதுவும் கொடுப்பேன் எக்ஸ்பைரி அன்னைக்கு. சென்செக்ஸ் 0 to 0 கால் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க அந்த 5 ரூல் இருக்கு இல்லையா, 5 ரூல்ஸ், அதை வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. 5 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,100 கால் 142 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 இறங்குவதற்கும், 142 சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2400 கால் 142 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. உங்க டெக்னிக் நீங்க என்ன வேணா பயன்படுத்தலாம், இதை அப் ஆர் டவுன், யுவர் விஷ். படிச்ச ஸ்டூடெண்ட் தெரியும் உங்களுக்கு, எங்க அந்த விலையே வரலன்னா கூட எங்க எடுக்கணும்னு தெரியும். புரியுதுங்களா? இங்க எடுத்தீங்கன்னாக்கல உங்களோட ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். சிம்பிள். மார்க்கெட் மூவ்மெண்ட் அங்கதான் உருவாக்கப்படும். அங்க வராம போயிடுச்சுன்னா அதே எகைன் வந்தா கீழே வந்தா இன்னொரு வேலையில இருந்து திரும்பும் ஆறாவது வேலை. அதே போல மேல போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும் ஆறாவது. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ வந்துடும். அது போல 1000 பாயிண்ட் என்னங்கிறது இப்பவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம், அது என்ன அங்க அந்த இடத்துல செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ இன்னைக்கு 24,100 கால் 142 இருக்கும்போது உங்க டிசிஷனை எடுங்க, எதர் அப் ஆர் டவுன். இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.